श्रियकान्ताय कल्याणनिधये निधयेतिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। लक्ष्मी सविभ्रमालोकसुभ्रूविभ्रमचक्षुषे चक्षुषे सर्वलोकानां वेङ्कटेशाय मङ्गलम्। श्रीवेङ्कटाद्रिशृङ्गाग्रमङ्गलाभरणाग्रये मङ्गलानां निवासाय श्रीनिवासाय मङ्गलम्। அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற சப்ஜெக்ட் வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன். அப்டேட்டட் ரிட்டர்ன்கிறது ஒரு புது கான்செப்ட். ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் ஆக்டில் போன பட்ஜெட்டில் கொண்டு வந்தாங்க. அதை சம்மந்தமாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணுறப்போ எனக்கு 139(8)A என்னென்ன சோர்ஸை நான் டிபெண்ட் பண்ணி பண்ணுறேன், என்னென்ன எனக்கு லிமிடேஷன் இருக்குங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 139(8)Aங்கிற செக்ஷன் தான் அப்டேட்டட் ரிட்டர்ன் அண்ட் 140B அந்த டேக்ஸ் பேமெண்ட். இந்த ரெண்டு செக்ஷனும் தான் மையமாக வச்சு இந்த கான்செப்டை சுற்றி வருது. ஒன்று. அடுத்தது ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண 48/2022 நோட்டிஃபிகேஷனில் 12AC ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 12ACயோடைய கரஸ்பாண்டிங்காக வந்து ITRU அப்படிங்கிறத ஃபார்மை விட்டுருக்காங்க. மூணாவது சோர்ஸ் வந்து ஃபினான்ஸ் பில், மாண்புமிகு நிதியமைச்சரின் சில இந்த செக்ஷனை பற்றிய சில கருத்துக்கள். ஸோ 3 கருத்துக்கள், 3 சோர்ஸை நான் டிபெண்ட் பண்ணுறேன். 139(8)A அண்ட் 140B ரெண்டு செக்ஷன். அடுத்தது வந்து ரூல் 12AC 48/2022 29/4/2022 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் அந்த ITRUவோட ஃபார்மெட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த செக்ஷன் கொண்டு வர்றப்போ ஏன் இதை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் கூறிய சில கருத்துக்களையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு என்னோட உரையை தயாரித்திருக்கேன். இது 3. இதில் லிமிட்டேஷன்னு பார்த்தா இன்றைக்கி ITRU வந்து எனக்கு இந்த செமினார் எடுக்கிற சமயங்களில் ITRU வந்து இன்னும் சைட்டில் எனேபிள் ஆகலை. அதனால் அதனுடைய டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே இதில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ITRU வந்து அப்கோர்ஸ் PDF ஃபார்ம் இருக்குது. ஆல்ரெடி ப்ரிஸ்கிரைப் பண்ண ஃபார்மேட் வந்து ரூல்ஸில் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் இருந்தால் கூட அதில் என்ன ஃபீல்டு ப்ளஸ் மைனஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிற டெக்னிக்காலிட்டி நமக்கு இன்னும் அது பப்ளிஷ் ஆகாதனால தெரியல. அது ஒன்று. இன்னொன்று, இந்த அப்டேட்டட் ரிட்டர்னுங்கிறது நிறைய கான்செப்டுகளை உள்ளடக்கியிருக்கு. 234ABC இன்ட்ரெஸ்ட்டு, 234 லேட் ஃபீ, சர்ச், சர்வே, ரீஃபண்டு, இந்த மாதிரி நிறைய கான்செப்டுகளை உள்ளடக்கியதுனால என்னுடைய அபிப்பிராய பிரகாரம் இந்த 139(8)Aக்கு எப்படி 194Qக்கும் 206C1Hக்கும் ஒரு சர்க்குலர் வந்ததோ அதுபோல் இதுக்கும் விரைவில் ஒரு சர்க்குலர் வரும் என்று நான் தனிப்பட்ட முறையில் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இவ்வளவு ஒரு சப்ஜெக்டு காம்ப்ளெக்சிட்டி இன்டர்லிங்க் ஆஃப் அதர் செக்ஷன் இருக்கிறதுனால இதை தெளிவுபடுத்த ஒரு CBDT விரைவில் ஒரு சர்க்குலர் எல்லா அம்சங்களையும் கவர் பண்ணி லைக் 194Q 210 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கவர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இதுதான் வந்து இந்த அடிப்படையாக வைத்து என்னுடைய உரையை துவங்குகிறேன். முதல்ல வந்து என்னுடைய இது வந்து சோர்ஸ்னு சொல்லிட்டேன். அடுத்தது முன்னுரையாக சில கருத்துக்கள். முன்னுரையாக கருத்துக்கள் பார்த்தா நம்ம நார்மலாக இப்போ 31/3/22 ஃபினான்ஷியல் இயர் முடியுது. இந்த இயர் முடிகிறப்போ இதுக்கு டியூ டேட் பார்த்தீங்கன்னா நார்மலாக டியூ டேட் வந்து நான் டேக்ஸ் ஆடிட் டேக்ஸ் ஆடிட் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். நான் டேக்ஸ் ஆடிட் கேஸ் வந்து அட் ப்ரெசன்ட் 31 ஜூலை 2022, டேக்ஸ் ஆடிட் கேஸ் வந்து 31 அக்டோபர் இருக்குது. இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் இருந்தால் நவம்பர் இருக்குது. ஸோ டேக்ஸ் ஆடிட் இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு GST மாதிரி மந்த்லி டியூ டேட் இல்லை. பெரும்பாலும் 2 டியூ டேட்டு அட் ப்ரெசன்ட் 31 ஜூலை 2022 ஃபார் நான் டேக்ஸ் ஆடிட் கேஸ் ஆர் நான் ஆடிட் கேஸ் அப்படி வச்சுக்கலாம். 30 அக்டோபர் டியூ டேட் வந்து டேக்ஸ் ஆடிட். இது ரெண்டும் தான். ஸோ 139(1) பிரகாரம் இதுதான் வந்து மேக்ஸிமம் டைம் நமக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு அலௌடு வித்தவுட் டிலே. சரி பரவாயில்ல, ஜூலை அக்டோபருக்குள்ளே ஃபைல் பண்ண முடியலன்னா கூட
இன்கம் டேக்ஸ் சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா 139 சப்செக்ஷன் 4 பிலேட்டட் ரிட்டர்ன் 31/12/2022 ஃபைல் பண்ணிக்கலாம். ஒன்று, இந்த ஒரிஜினல் ரிட்டர்ன்லையோ அல்லது பிலேட்டட் ரிட்டர்ன்லையோ ஏதாவது தவறுகள் இருந்தால் அது 139(5)ல சரி பண்ணிக்கலாம்னு கூறுது ஆக்சுவலாக. ஸோ முதல்ல வந்து வாலண்டரி ரிட்டர்ன் வித்தின் த டியூ டேட் 31/3/2022 இயரை மையப்படுத்தி பார்க்கும்போது நான் ஆடிட் கேஸ் வந்து 31 ஜூலை, ஆடிட் கேஸ் வந்து 31 அக்டோபர் இருக்கு. அதில் டிலே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வந்து 31 டிசம்பர் 2022 மட்டும் போகலாம். அந்த செக்ஷன் வந்து 139(4) வரை இருக்குது. அதே மாதிரி ஒரிஜினல் ரிட்டர்னில் நம்ம ஃபைல் பண்ணும்போது ஏதாவது குற்றம் குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய 139(5) ரிவைஸ்டு ரிட்டர்ன் 31/12/2022. ஸோ இன்னைக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கும் அந்த ஃபைல் பண்ணாமல் விட்டுருந்தா டிலேயாக ஃபைல் பண்ணுறதுக்கும் அல்லது அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதில் சில தவறுதல்கள் இருந்தால் அந்த விடுபட்ட தவறுதல்களை சரி செய்யவும் நமக்கு இருக்கிற 31/3/2022 ஃபினான்ஷியல் இயருடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது மேக்ஸிமம் டைம் டிசம்பர் 2022. டிசம்பர் 2022 மட்டும் நமக்கு டைம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்க்கும்போது தவறுகளை திருத்திக் கொள்ள அப்படிங்கும்போது இண்டிவிஜுவலுக்கு 5 மாதம் டைம் கிடைக்குது. அப்படி எப்படின்னா 31 ஜூலை நான் டாக்ஸ் ஆடிட் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஜூலை இருந்தால் மேக்ஸிமம் அதில் இருக்கிற விடுபட்ட போனது தவறுதலோ இல்லை அது ஃபைல் பண்ணாமல் விட்டாவோ நமக்கு இப்போ 31/12 மட்டும் இருக்குது. 5 மாத கால அளவு அந்த வாலண்டரி ரிட்டனுக்கும் பிலேட்டட் ரிட்டனுக்கும் அல்லது ரிவைஸ் ரிட்டர்ன் டியூ டேட்டுக்கு இருக்குது. அதாவது ஜூலைலேருந்து டிசம்பருக்கு உண்டான கால அளவு 5 மாதம் கிடைக்குது. ஃபைல் பண்ணலன்னா பிலேட்டட் ரிட்டனாக ஃபைல் பண்ணுவதற்கும் தவறுதல் இருந்தால் சரி பண்ணுவதற்கும். இதே கம்பெனி ஆடிட் கேஸ் பார்க்கும்போது அக்டோபர் டியூ டேட்டாக இருக்கனால 2 மாத கால அளவு தான் கிடைக்குது. ஐ மீன் அக்டோபர் 2022 டாக்ஸ் ஆடிட் டியூ டேட்னா அதை பிலேட்டடாக ஃபைல் பண்ணுவதற்கும் அந்த தவறுதல்களை சரி பண்ணவும் நமக்கு டிசம்பர் 2022 மட்டும்தான் டைம் கிடைக்குது. அப்போது இண்டிவிஜுவலுக்கு நான் ஆடிட் கேஸுக்கு 5 மாத கால அளவும் ஆடிட் கேஸுக்கு 2 மாத கால அளவும் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஆர் டொமஸ்டிக் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் கேஸாக இருந்தால் 1 மாத கால அளவும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த விட்டு போயிருந்தா பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவதற்கும் தவறுகள் நடந்தால் அதை இது பண்ணுவதற்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் ஆடிட் கேஸுக்கு 5 months ஃப்ரம் ஜூலை டு டிசம்பர், டாக்ஸ் ஆடிட் கேஸுக்கு வந்து 2 months ஃப்ரம் அக்டோபர், அதாவது நவம்பர் டிசம்பர் 2 மாதமும் இன்டர்நேஷ்னல் 1 மாதமும் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த கால அளவுகள் இருந்தால் கூட இந்த கால அளவுகள் சில சூழ்நிலைகள் இன்னும் இருக்கிறத டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 26 AS ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி கால சூழ்நிலைகள் இருப்பதனால் டைம் அளவு மேலே குறிப்பிட்ட 5 மாதங்கள் இண்டிவிஜுவலுக்கும் 2 மாதங்களுக்கும் 1 மாதமும் டிலேயாக ஃபைல் பண்ணுவதற்கும் அல்லது தவறுகளை திருத்துவதற்கும் இந்த கால அளவு பத்தாது அப்படிங்கிற எண்ணத்துடன் அப்டேட்டட் ரிட்டர்ன் 139(8)A என்று கான்செப்ட் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் மாண்புமிகு நிதியமைச்சர் தன்னுடைய ஃபினான்ஸ் பில்லில் இந்த செக்ஷன் கொண்டு வர வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதில் 3 விதமான பலன்களையும் 3 விதமான நோக்கங்களையும் பட்டியலிட்டிருக்கிறார் இந்த 139(8)A அப்டேட்டட் செக்ஷன். ஏன்னா இந்த நோக்கத்தை நாம் கரெக்டாக புரிந்து கொண்டால்தான் அது சம்பந்தமான ப்ரொவிஷன்களை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பாயிண்ட் நம்பர் 1, மாண்புமிகு நிதியமைச்சர் தனது ஃபினான்ஸ் பில்லில் இந்த செக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறேன், இதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த செக்ஷனில் மெமோரண்டம் எக்ஸ்பிளைனிங் கிளாஸ் ஆஃப் ஃபினான்ஸ் பில்லில் தெளிவாக கூறுகிறார். முதல் பலன், ஏற்கனவே இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆக்டில் டிலேயாக ஃபைல் பண்ணுவதற்கும் பிலேட்டட் ரிட்டர்ன் அல்லது தவறுதல்களை திருத்துவதற்கும் மேக்சிமம் கால பீரியட் 5 மாதம் தான் இருக்கிறது. அது வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அசுர வளர்ச்சியில் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் 26 AS TIS போன்ற இன்ஃபர்மேஷன் டேட்டா லோட் அதிகம் இருப்பதால் அந்த கால அளவு பத்தாது. அதனால் அந்த செக்ஷனை மாற்றுவதற்கு பதிலாக 139(8)A என்ற அடிஷ்னல் செக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி தன்னுடைய தவறுகளை பரிகாரத்திற்கு நீண்ட காலம் ஒரு வாய்ப்பு வழங்குகிறது. அதாவது ஏற்கனவே இருக்கிற ப்ரொவிஷனில் தவறுகளை திருத்துவதற்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் விடுவதற்கும் உண்டான கால அளவை விட இந்த 139(8)A அதாவது 2 years ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் பண்ணலாம் அப்படிங்கிற கால அளவு கொடுக்குறோம். ஒரு நோக்கம் 1.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூஜ் டேட்டா, ஆனுவல் இன்ஃபர்மேஷன், பேங்க்கோட கிரெடிட் இதெல்லாம் இருக்கிறதுனால சிலது விடுபட்டு போயிருந்தா அசசிய வாலண்டரியா அதோட அடிஷ்னல் டேக்ஸ் கட்டி 25% 50% கட்டும்போது இதுக்கு வந்து அரசாங்கத்திற்கு அடிஷ்னல் ரெவென்யூ கலெக்ஷன் ஆகுது வித்தவுட் எனி லிட்டிகேஷன். எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டோ ஒரு அப்பீலோ லிட்டிகேஷனோ இல்லாமல் அப்படியே டிஃபால்ட்டாக டேக்ஸ் 100 ரூபான்னா முதல்ல 12 மந்த்ஸ்னா 25 ரூபா, ரெண்டாவது வருஷம்னா 50 ரூபா வந்து அடிஷ்னல் ரெவென்யூ கலெக்ஷன் வித்தவுட் எனி லிட்டிகேஷன், வித்தவுட் எனி ரெண்டு பக்கமும் ஆர்கியூமெண்ட் இல்லாமல் ஸ்மூத்தாக இது கலெக்ஷன் ஆகிடுது. இது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து டேக்ஸ் பேயருக்கு லிட்டிகேஷன் எடுத்ததுக்கெல்லாம் அப்பீலு, டிஸ்பியூட்டட் டேக்ஸ் கட்டணும், ஸ்டே இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஏன்னா இப்போ நார்மல் அப்பீலில் பார்த்தீங்கன்னா 20% டேக்ஸ் கட்ட சொல்லுவாங்க, 80% ஸ்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கும்பர்சம் ப்ரொசீஜர் இல்லாமல் நீட்டாக டேக்ஸ் இருக்கா 25% ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் 50% கட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு லிட்டிகேஷன் இல்லாமல் ஸ்மூத் என்வாயன்மெண்ட் கொண்டு வருது. ஸோ முதல் பலன் லாங்கர் டைம் நம்மளுடைய தவறுகளை ரெக்டிஃபை பண்ண கிடைக்கிறது. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் தரப்பில் அடிஷ்னல் ரெவென்யூ கிடைக்கிறது. மூன்றாவது வந்து லிட்டிகேஷன் ஃப்ரீ என்வாயன்மெண்ட், அதாவது எடுத்ததுக்கெல்லாம் அப்பீல் போகிறது அப்படிங்கிற குறைந்து ஒரு சுமூகமாக டேக்ஸ் கட்டிட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது என்ற பலன்களை மாண்புமிகு நிதியமைச்சர் இந்த செக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லுகிறார். ஸோ இதுதான் வந்து இந்த அடிப்படையான ஒரு பேக்ரவுண்டை வச்சுட்டு இப்போது நம்ம தொடருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லைடுக்கு வர்றேன். 139(8)A செக்ஷன் ரூல் 12AC வச்சு நம்ம பேச போகிறோம். அப்டேட்டட் ரிட்டர்ன் 139(8)A. இனி சாதாரணமாக முன்னுரைக்கு அப்புறம் பேக்ரவுண்டு பண்ணியாச்சு. சாதாரணமாக இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 139(8)A இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் யார் எலிஜிபிள்? எனி பர்சன். என்னோட வழக்கில் சொன்னால் வானமே இல்லை சார். இது இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் அப்படி தரம்பாரியே கிடையாது. இண்டிவிஜுவலாக இருந்தாலும் எலிஜிபிள், ஹெச்எஃப் இருந்தாலும் எலிஜிபிள், பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தாலும் எலிஜிபிள், கம்பெனியாக இருந்தாலும் எலிஜிபிள், எனி பர்சன். அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற எந்த பர்சனாக இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவரோட கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் பண்ணலாம். எனி பர்சன் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாரும் ஈவன் கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இண்டிவிஜுவல், ஹெச்எஃப் எல்லாருமே இந்த செக்ஷனில் நம்ம அவைல் பண்ணலாம். ரைட்டு. யார் சார் பண்ணுவாங்க? ஏற்கனவே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க தான் பண்ணணுமா? ஃபைல் பண்ணாதவங்களும் பண்ணலாமா? பாயிண்ட் நம்பர் 2. ஏற்கனவே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவங்களும் பண்ணலாம், ஏற்கனவே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதவங்களும் பண்ணலாம். இந்த செக்ஷனில் ஏற்கனவே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவங்கன்னா 139(1) ஜூலை அக்டோபருக்குள்ள, 139(4)னா பிலேட்டட் ரிட்டர்ன் டிசம்பருக்குள்ள, 139(5)ல ரிவைஸ் ரிட்டர்ன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் தான். வாலண்டரி ரிட்டர்ன், பிலேட்டட் ரிட்டர்ன், ரிவைஸ் ரிட்டர்ன் நம்ம வாழையாக பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, வித்தவுட் கான்ஸ்டியூஷன் டிஃபரன்ஸ் எல்லாருமே அப்டேட்டட் ரிட்டனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து 139(1), 139(4), 139(5) இதில் முன்னால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபைல் பண்ணலைனாலும் சரி, அவங்க எலிஜிபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மூணாவது கருத்து, எந்த இயர்லேருந்து எலிஜிபிள்? சார் இப்போ தான் இந்த செக்ஷனே கொண்டு வந்திருக்காங்க, இது பழைய வருஷத்துக்கும் எலிஜிபிளா? ஆமாம். எந்த வருஷத்துலேருந்து பண்ணலாம் சார்? ஃபினான்ஷியல் இயர் 1920. அசஸ்மெண்ட் இயர்னால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபினான்ஷியல் இயராகவே போட்டேன். 19, 20, 20, 21, 21, 22 இப்போ முடிஞ்சது. அதுக்கு நம்ம ரிட்டர்ன் எலிஜிபிள் தான். 19, 20லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 19, 20ல் விநாயகர் சொல்லியாக வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் இயர் 19, 20லேருந்து அதுக்கு பின்னால் வர எல்லா இயர்ஸும் எலிஜிபிள். ஸோ 18, 19 மட்டும் பண்ண முடியாது. 19 ஃபினான்ஷியல் இயர் 19, 20லிருந்து எலிஜிபிள். இப்போ நம்ம இதுக்கு ஆப்ஷன் வந்து இன்னைக்கு வந்து 31/3/22 இருக்கனால 22 ரிட்டர்ன் இது மட்டும் இன்னும் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் அப்டேட்டட் ரிட்டர்ன்கிற கொஸ்டின் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வராது. 19, 20, 20, 21 2 வருஷத்துக்கு நம்ம பின்னால் இருக்கிற வருஷத்துக்கு எலிஜிபிள். ஒன்று. அடுத்தது இது வந்து இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன்ற ஒரு அம்சம் என்னன்னா, ரீஃபண்டும் ரிட்டர்ன் ஆஃப் லாஸும் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்குது. ஒரு லாஸ் ரிட்டர்னாகவோ அல்லது ரீஃபண்ட் கிளைம் பண்ணுறதாகவோ இருந்தால் இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் ஆப்ஷன் போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் ஆப்ஷன் போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, செக்ஷன் 119(2)B பிரகாரம் சர்க்குலர் எனேபிள் பண்ணி அந்த 2 இஷ்யூக்கு மட்டும் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1, இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் எனி பர்சனாக இருந்தாலும் ஆட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து அவர் ஏற்கனவே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணித்தான் தீர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் ஃபைல் பண்ணியிருந்தாலும் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாம், ஃபைல் பண்ணலைனாலும் பண்ணலாம்.
எந்த வருஷம்னா 19-20 இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் அவைலபிள். பட் இன்னைக்கு டெக்னிக்கலாக ஐடிஆர் யூ இன்னும் இதில் வெப்சைட்டில் அடையபிள் ஆகலை. அப்டேட்டட் ரிட்டர்ன் எதுக்கு ஃபைல் பண்ணலாம், எதுக்கு ஃபைல் பண்ணக்கூடாது என்பதை டீட்டெயிலாக ஒரு 15 கேஸ் ஸ்டடிஸ் நான் எடுக்க போகிறேன் இப்போ. அதாவது இது ப்ரொவிஷனாக வேர் ஆக்டா அல்லது ஒரு ப்ரொவிஷனாக இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கான்செப்டை உள்ளடக்கியக்கூடிய கேஸ் ஸ்டடிஸை எடுத்துடுறேன். ஸோ இப்போ 4வது கருத்து, ரிட்டர்ன் ஆஃப் லாஸ் ரீஃபண்ட் நம்மளால் இந்த அப்டேட்டட் ரிட்டர்னில் பண்ண முடியாது. இதை டீட்டெயிலாக பின்னால் ஒரு கேஸ் ஸ்டடியில் பார்க்கலாம். அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் போட்டால், ஏற்கனவே 119(2)B பிரகாரம் சர்க்குலர் நம்பர் 9/2025 பிரகாரம் நம்ம கமிஷனருக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அந்த லாஸையோ ரீஃபண்டையோ கேட்கலாம், இல்லை லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். இதுதான் கருத்து. ஸோ அப்டேட்டட் ரிட்டர்னை பற்றி முதல் கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா எது ஃபைல் பண்ண முடியாது. அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்து ஏற்கனவே டேக்ஸ் லைபிலிட்டி இருக்குது. அப்டேட்டட் ரிட்டர்ன்ங்கிறது இன்றுன்னு வச்சுக்குவோம், நேற்றுன்னா ஏற்கனவே ஃபைல் பண்ணது. அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரிஜினல் ரிட்டர்னில் டேக்ஸ் லைபிலிட்டி இருந்து அது குறைக்கும் விதமாக ஃபைல் பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2021 ரெண்டாவது பவர் பாயிண்ட்ல சொல்லியிருக்கிற ரெண்டாவது பாயிண்ட், ஃபினான்ஷியல் இயர் 2021 அசஸ்மெண்ட் இயர் 21-22 பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வித்தின் 12 மந்த்ஸுக்குள்ளே பண்ணோம்னா, அதாவது 31/3/23 நம்ம எல்லாம் பேசுறது எல்லாமே ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் தான். அப்போ ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு அசஸ்மெண்ட் இயர் வந்து 21-22, அதுலேருந்து 12 மாதம், அதாவது 21-22 மார்ச்லேருந்து 12 மாதம் போட்டிங்கன்னா 31/3/2023 இனி வரப்போகும் கால அளவில் அடிஷ்னல் டேக்ஸில் 25% பே பண்ணால் போதும். அதே மாதிரி அது என்ன அடிஷ்னல் டேக்ஸுங்கிறது கேஸ் ஸ்டடிஸ் பார்ப்போம். அதே மாதிரி 31/3/2024, அதாவது 12 மாதம் கழித்து 24 மாதத்துக்குள்ளே ஃபைல் பண்ணால் 50%, 24 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா நம்மளால் ஃபைல் பண்ண முடியாது. இதே வந்து ஃபினான்ஷியல் இயர் 19-20, ஏன்னா நான் இப்போ 2 விஷயம் சொன்னேன். ஃபினான்ஷியல் இயர் 19-20 எலிஜிபிள், ஃபினான்ஷியல் இயர் 2021 எலிஜிபிள்னு சொன்னேன். ஃபினான்ஷியல் இயர் 19-20 அசஸ்மெண்ட் இயர் 2021 அதுக்கு 12 மந்த்ஸ் கால அளவுங்கிறது ஏற்கனவே முடிஞ்சாச்சு. 31/3/2022 25% ஆப்ஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சது டைமு. இன்னைக்கு ஃபினான்ஷியல் இயர் 19-20 அசஸ்மெண்ட் இயர் 2021க்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் 50%. அது 31/3/2023க்குள்ளே ஃபைல் பண்ணால் போதும். ஸோ அதனால் காரணத்தால் என்னவோ ஐடிஆர்யூ வந்து இன்னும் டெக்னிக்கலாக எனேபிள் ஆகலை. ஏன்னா இன்னைக்கு கட்டினாலும் சரி, மார்ச் 23க்குள்ளே கட்டினாலும் சரி, அந்த இன்ட்ரெஸ்ட் மீதி சாராம்சத்தை தவிர 50% டேக்ஸ் அடிஷ்னலாக கட்டினா போதும்னு இருக்கு. ஸோ இது வந்து 19-20 பொறுத்தளவு. ஃபினான்ஷியல் இயர் 20-21 பொறுத்தளவு 23க்குள்ளே 25%. ஸோ சுருக்கமான கருத்து, 19-20க்கு ஒரே சாய்ஸ். 100 ரூபா டேக்ஸ்னா 50 ரூபா அடிஷ்னல் டேக்ஸ் கட்டணும். 20 அதுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இயர்னா 31/3/23க்குள்ளே கட்டினா 25%, 31/3/24னா 50% நம்ம கட்டினா போதும். ஸோ இதுதான் வந்து இதோட பேக்ரவுண்டாக வச்சுட்டு அடுத்து கேஸ் ஸ்டடிஸ்க்குள்ளே நுழையிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி எடுத்துட்டிங்கன்னா கேன் அசஸ்ஸி, அதாவது இதை நேற்று இன்றுன்னு பேசுகிறேன். நேற்று இன்று நாளை இருக்குது. ஆனால் நேற்று இன்று, நேற்றுன்னா ஏற்கனவே என்ன ஃபைல் பண்ணியிருக்கோம், இன்றுன்னா அப்டேட்டட் ரிட்டர்ன். அந்த கான்செப்டில் பண்ணும்போது ஏற்கனவே என்ன பண்ணுறோம், இப்போ என்னைக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா கேன் அசஸ்ஸி ஏர்லியர் ஃபைல்ட் எ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நவ் வாண்ட் டு ஃபைல் ரிட்டர்ன் ஆஃப் லாஸ். அதாவது நேற்று அவர் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறாரு. அதாவது ஒரு இன்கம் 100 ரூபான்னு வச்சுக்குவோம். கேண்டா நம்ம டிஸ்கஷனுக்கு பூராமே 100 ரூபா வச்சு தான் பேச போகிறேன். அப்போ தான் வந்து நமக்கு எளிதாக புரியும். அதுக்காக ஏற்கனவே 139(1) பிரகாரமோ இல்லை 139(4) பிரகாரமோ ரிட்டனோ, பிலேட்டட் ரிட்டனோ, ரிவைஸ் ரிட்டனோ எதுவானாலும் சரி, அசஸிங் வந்து ரிட்டர்ன் என்ன ஃபைல் பண்ணியிருக்காரு, இன்கமாக ஃபைல் பண்ணியிருக்காரு. 100 ரூபா இன்கம் காமிச்சு ஏற்கனவே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு. ஐடிஆர் 127 எது இருக்கோ அதை அப்ளிகபிள் பண்ணுறாரு. ஏற்கனவே 100 ரூபா இன்கம் காமிச்சிட்டாரு, ஐடிஆர் ஃபைல் பண்ணிட்டார். இது நேற்று நடந்தது. இது 19-20க்கானாலும் சரி, ஃபினான்ஷியல் இயருக்கு 20-21 ஆனாலும் சரி, இது நேற்று. இன்று வந்து என்ன விரும்புகிறாரு, அந்த 19-20 ஃபினான்ஷியல் ஏதாவது ஒரு இருக்கு, நேற்று 100 ரூபா இன்கம் காமிச்சேன், இன்னைக்கு வந்து நான் 50 ரூபா லாஸ் காமிக்கிறேன். இல்லை ஏதோ ஒரு காரணம், ஒரு டெப்ரிசியேஷன் விட்டு போச்சு, இல்லை ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு பெரிய டெப்ரிசியேஷன் விட்டு போச்சு, அந்த மாதிரி சில காரணத்துக்காக நேற்று ஃபைல் பண்ண இன்கம் ரிட்டனை, நேற்று ஃபைல் பண்ண இன்கம் டேக்ஸ் ரிட்டன் இன்கம் ரிட்டனை இன்று வந்து லாஸாக ஃபைல் பண்ண விரும்புகிறார். அந்த லாஸ் நியாயமானதாக கூட இருக்கலாம்.
ஏன்னா ஒரு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண விட்டுருப்பாரு, இல்லை ஏதாவது ஒரு நியாயமான எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண விட்டுருப்பாரு. அந்த எக்ஸ்பென்சஸை கிளைம் பண்ணும்போது இன்னைக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து லாஸாக மாறுது. இதுக்கு என்ன அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுமா? ஸோ நேற்று வருமானம் காமித்து ஃபைல் பண்ண ரிட்டர்ன் இன்று அதை லாஸ் ரிட்டனாக ஃபைல் பண்ண முடியாது. என்ன சொல்கிறது, முதல்ல வந்து இன்கமாக காமிச்சு அப்டேட்டட் ரிட்டர்ன் லாஸ் ரிட்டனாக ஃபைல் பண்ண முடியாது. ஸோ லாஸ் ரிட்டனாக அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. பட் இதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து ஏற்கனவே கமிஷனர் சர்க்குலர் 119(2)B இருக்குது, அதில் வேணால் போகலாமே ஒழிய, இல்லை செக்ஷன் 148 ஓப்பன் பண்ண சொல்லி பண்ணலாமே ஒழிய, ஏற்கனவே வருமானம் காமித்து ஃபைல் பண்ண ரிட்டனை அப்டேட்டட் ரிட்டர்ன் மூலமாக லாஸ் காமிக்க வாய்ப்பில்லை, லாஸ் ரிட்டர்ன் காமிக்க முடியாது. இதுதான் முடிவான கேஸ் ஸ்டடிஸ் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி 2 வந்து ஏற்கனவே லாஸ் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணியிருக்காரு. முதல் உதாரணத்தில் இன்கம் காமிச்சாரு, இப்போ லாஸ் காமிக்க விரும்புகிறார், பண்ண முடியாது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லாஸ் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணியிருக்காரு, பழைய ரிட்டர்னில் வந்து லாஸ் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து என்ன விரும்புகிறாருன்னா அந்த லாஸை வந்து அதிகமாகவோ அல்ல அந்த லாஸை குறைவாகவோ காமிக்க விரும்புகிறார். பண்ண முடியுமா? என்ன சார் சொல்கிறீங்க? ஏற்கனவே 100 ரூபா லாஸ் காமிச்சு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டார், ITR 1லேருந்து 7 மட்டும். நேற்று எல்லாமே 100 ரூபா லாஸ் காமிச்சு பண்ணியாச்சு. இப்போ அவர் என்ன விரும்புகிறாரு, 100 ரூபா லாஸை 120 ரூபான்னு காமிக்க விரும்புகிறாரு, அல்லது 100 ரூபா லாஸை 80 ரூபான்னு காமிக்க விரும்புகிறாரு. ஸோ லாஸை குறைச்சாலும் லாஸை அதிகப்படுத்தினாலும் லாஸ் தான். சரி தானே? எக்ஸிஸ்டிங் ரிட்டர்ன் வந்து 100 ரூபா லாஸு, ஐடிஆர் நேற்று ஃபைல் பண்ணது. இன்னைக்கு ரிட்டர்ன் வந்து 120 ரூபா லாஸ் காமிக்க விரும்புகிறார், அல்லது 80 ரூபா லாஸ் காமிக்க விரும்புகிறார். ஒன்று குறைவான லாஸு, அதிகமான லாஸு. ஆனால் இதனுடைய ஃபைனல் தாத்பரியம் பார்த்தீங்கன்னா லாஸ் ரிட்டர்ன் தான். ஸோ அப்டேட்டட் ரிட்டர்ன் லாஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ முதல்ல வந்து கேஸ் ஸ்டடியில் இன்கம் காமிச்சு லாஸ் பண்ணார், அதுவும் காமிக்க முடியாது. ரெண்டாவது கேஸ் ஸ்டடீஸில் ITR 1 to 7 வந்து லாஸ் ரிட்டர்ன் காமிச்சு திருப்பி வந்து அந்த லாஸை அதிகப்படியாகவோ அல்லது ஏற்கனவே காமிச்ச லாஸை குறைவாகவோ காமிக்க முடியாது. ஏன்னா குறைவாக காமிச்சாலும் அதிகமாக காமிச்சாலும் அது லாஸ் ரிட்டர்ன்கிற தன்மையை இழக்கவில்லை, அதனால் லாஸ் ரிட்டர்ன் காமிக்க முடியாது. ரெண்டாவது கருத்து, அப்டேட்டட் ரிட்டர்ன் லாஸ் ரிட்டனாக ஃபைல் பண்ண முடியாது. இது இரண்டாவது கேஸ் ஸ்டடியின் முடிவு. சரி சார், அடுத்தது வந்து நான் இப்போ சொல்லிட்டு வரதெல்லாம் எது முடியாது முடியாது முடியாது, அந்த முடியாது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் சொல்லிட்டு வரேன், அப்புறம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்டுக்கு போகலாம். ஸோ முதல் கருத்து, லாஸ் ரிட்டனாக இருந்தால் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. அதுக்கு 2 கேஸ் ஸ்டடி சொல்லிட்டேன். கேஸ் ஸ்டடி மூணாவது கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கிளைம் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா? உதாரணத்துக்கு ஒரிஜினல் ரிட்டர்னில் 100 ரூபா ரீஃபண்ட் வாங்கிட்டார், ஏதோ ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிட்டாரு, இப்போ புது ஒர்க்கிங் பிரகாரம் 120 ரூபா ரீஃபண்ட் வருது, அல்லது இப்படி வச்சுக்கங்க 80 ரூபா ரீஃபண்ட் வருது. அதாவது ஒரிஜினல் ரிட்டர்ன் 100 ரூபா ரீஃபண்டு, இப்போ சில மிஸ்டேக்ஸுகள், சில இன்கம்கள், சில டிடிஎஸ் விடுபட்டு போனதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணி ஃப்ரெஷ் ஒர்க்கிங் போடுறப்போ ஒரிஜினல் ரிட்டனுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் 100 ரூபா ரீஃபண்ட் வந்தது. இப்போ அப்டேட்டட் ரிட்டர்ன் பிரகாரம் அந்த மிஸ்டேக்கெல்லாம் சரி செஞ்சோன்னே 100 ரூபா ரிட்டர்ன், ஏற்கனவே நேற்று பண்ணிய 100 ரூபா ரீஃபண்ட் இன்னைக்கு 120 ரூபா ரீஃபண்டாக அதிகரிக்கிறது, அல்லது 80 ரூபா ரீஃபண்டாக குறையுது. ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வைங்க. ஒரிஜினல் ரிட்டர்ன் 100 ரூபா ரீஃபண்ட், அப்டேட்டட் ரிட்டனோட ஒர்க்கிங்கோடைய ஒரு முடிவு 120 ரூபா ரீஃபண்டாக வருகிறது. அப்டேட்டட் ரிட்டனுடைய இரண்டாவது முடிவு 80 ரூபாய் ரீஃபண்டாக வருகிறது. இது நம்ம அப்டேட்டட் ரிட்டனில் எனேபிள் பண்ண முடியுமா? ஸோ 100 ரூபா ரீஃபண்ட் 120 ரூபா ஆனாலும் சரி, 100 ரூபா ரிட்டர்ன் 80 ரூபா ஆனாலும் சரி, அது ரீஃபண்ட் சப்ஜெக்ட் தான். அப்டேட்டட் ரிட்டர்ன் எப்படி லாஸ் ரிட்டனாக ஃபைல் பண்ண முடியாதோ அது போல, அப்டேட்டட் ரிட்டனாக எப்படி ஃபைல் பண்ண முடியாதோ அது போல ரீஃபண்டை கிளைம் பண்ணும் விதமாக அப்டேட்டட் ரிட்டனை ஃபைல் பண்ண முடியாது. ஸோ மேலே சொன்ன லாஸ் ரிட்டன் அப்டேட்டட் ரிட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க, ரீஃபண்ட் கிளைம் பண்ணுற மாதிரி அப்டேட்டட் ரிட்டன் ஃபைல் பண்ண முடியாதுன்னு 2 கேஸ் ஸ்டடீஸில் அழகாக போட்டுட்டீங்க. முடியாதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் சொல்லியா சார் அப்படின்னா, லாஸோ அல்லது ரீஃபண்டோ கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் கமிஷனருக்கு 119(2)B இது ஏற்கனவே இருக்கிற சர்க்குலர் தான், அதில் லெட்டர் போடுறத தவிர வார்த்தை இல்லை. ஸோ அப்டேட்டட் ரிட்டன்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு பாதை லாஸ் ரிட்டன் அல்லது ரீஃபண்ட் கிளைம் பண்ணுவதற்கு அடைக்கப்பட்டிருக்கிறது.
ஸோ இதுக்கு மாற்று விதமான தீர்வு என்னன்னு கேட்டால் கமிஷனருக்கு செக்ஷன் 119(2)B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவதை லெட்டர் ஃபைல் பண்ணுவதை தவிர வேற வழி இல்லை. ஸோ கேஸ் ஸ்டடிஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி, செகண்ட் கேஸ் ஸ்டடி லாஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது என்பதை உறுதி செய்கிறது. மூணாவது கேஸ் ஸ்டடி அப்டேட்டட் ரிட்டர்ன் ரீஃபண்டாக இருந்தால் அது கிளைம் பண்ண முடியாது என்பதை சொல்லுகிறது. அதனுடைய சாரம் இந்த பவர் பாயிண்ட்டை ஷேர் பண்ணுறோம், கேஎஸ்சியில் கொடுக்குறேன். அதனுடைய தாற்பயத்தை மட்டும், சாராம்சத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பவர் பாயிண்ட்டை நான் சொன்ன பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அதை ஸ்டடி பண்ணிக்கிங்க. அடுத்து கேஸ் ஸ்டடி 4. இது என்ன சார் கேஸ் ஸ்டடி? ஏர்லியர் வந்து ரிட்டர்ன் ஆஃப் லாஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுமா? இதில் பார்த்தீங்கன்னா கேள்வியே வந்து ஒரு கிளியராக இல்லை. அசசி வந்து ரிட்டர்ன் ஆஃப் லாஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு ஏற்கனவே நேற்று. இன்று வந்து நான் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்காக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஃபைல் பண்ண முடியுமா? அப்போ அப்டேட்டட் ரிட்டர்னுடைய ரிசல்ட் வந்து என்னன்னு சொல்லல. முதல்ல வந்து லாஸ் ரிட்டர்ன் நேற்று முதல்ல வந்து லாஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ண முடியுமா முடியாதா என்பதற்கு இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் கீழே கடைசி 3 வரி சொல்லியிருக்கேன், விரிவான பதிலாக கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்கஷனுக்கு சார் he shall be allowed to furnish a updated return. Such return is return of income. பரவாயில்ல, முதல்ல வந்து இன்கம் இருந்தது, லாஸாக ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இப்போ அது உல்டா, ஏற்கனவே லாஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ அப்டேட்டட் ரிட்டர்னில் இன்கமாக ஃபைல் பண்ண விரும்புகிறோம், ஃபைல் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே லாஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தா ஏதாவது ஒரு இன்கம் விடுபடுதலோ, ஏதாவது ஒரு டிடக்ஷன் விடுதலோ, ஒரு ஏடிசி விடுதல் அல்லது ஒரு இன்கம் ஏதாவது விட்டுருந்து இது அதோட அல்டிமேட் ரிசல்ட் வந்து முதல்ல லாஸ் ஆகவும் இப்பொழுது இன்கம் ஆகவும் மாறியதனால் அந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். சுருக்கமான கருத்து, அப்டேட்டட் ரிட்டர்ன் இன்கம் காமிச்சு நம்ம பண்ண முடியும். ஏற்கனவே லாஸ் இப்போ இன்கமாக காமிக்க முடியும். இதுதான் கேஸ் ஸ்டடி 4. அடுத்து 5வது கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஏதாவது சர்வே சர்ச் நடந்தா 132 செக்ஷன் 132A இதெல்லாம் சொல்லுவாங்க. சர்வே சர்ச், நம்ம பிளேஸை வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சர்வே பண்ணலாம். சர்வே சர்ச்னா சர்வே வந்து பார்த்துட்டு இருக்கலாம். சர்வேவின் முடிவு சர்ச்சாக இருக்கலாம், இல்லை சர்வேவின் முடிவு எல்லா ரெக்கார்டும் கரெக்டாக இருந்தால் சர்ச்சே வேண்டியதில்லை. சர்ச்சோடைய ஆரம்ப கட்டம் தான் சர்வே. சர்வே பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம ரெக்கார்டோட எல்லாம் பக்காவாக இருந்தால் அந்த சர்வே வந்து சர்ச்சாக கன்வெர்ட் ஆகாது. ஆனால் ஒருவேளை சர்வே வந்து ரெக்கார்டெல்லாம் அவங்க எடுத்த இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம காமிச்ச ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது மீதி இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒத்து போடன்னா சர்வே வந்து சர்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ சர்வேங்கிறது குழந்தை, சர்ச்சுங்கிறது அந்த குழந்தையிலேருந்து டெவலப் ஆன ஒன்று. நார்மலாக இப்படி தான் வரும். ஸோ சர்வே சர்ச் பண்ணியிருந்தா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் சர்வேவோ சர்ச்சோ வந்திருந்தா அந்த வருஷம் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாள் வருஷம், பின்னால் வருஷம் கிடையாது. இப்போ 21, 22 எடுத்துக்கங்க. 21, 22 ஒரு சர்வேவோ சர்ச்சோ நடந்திருந்தா 21, 22 அல்லது அதற்கு முன்னாள் வருஷத்தில் அப்டேட்டட் ரிட்டர்ன், உதாரணத்துக்கு 1920, 2021 ஃபைல் பண்ண முடியாது. அதுக்கு சப்சிக்வெண்ட் இயர் ஃபைல் பண்ணலாம். 22, 23 ஃபினான்ஷியல் இயருக்கு பண்ணலாம். ஒரு சர்வேவோ ஒரு சர்ச்சோ நடைபெற்ற கால ஃபினான்ஷியல் இயரும் அல்லது அதற்கு முன்னால் இருக்கும் பீரியடுக்கும் அப்டேட்டட் ரிட்டர்ன் நம்ம பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு சப்சிக்வெண்ட் இயர் பண்ணலாம். 21, 22 திருப்பும் போடுறேன். 21, 22 சர்ச் அண்ட் சர்வே நடந்தால் 21, 22க்கு ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர் 22, 23 வச்சுக்கோங்க. 22, 23 அசஸ்மெண்ட் இயர், ஃபினான்ஷியல் இயர் 21, 22க்கும் அதுக்கு முன்னால் சம்மந்தப்பட்ட இயர். இப்போ இன்னைக்கு இருக்கிற கால அளவில் 19, 20, 20, 21 சொல்லலாம். ஏன்னா அப்போ இருந்து தான் எலிஜிபிள். ஸோ இந்த 21, 22 சர்வே நடந்தால் 21, 22 ஃபினான்ஷியல் இயர், 20, 21 ஃபினான்ஷியல் இயர், 19, 20 ஃபினான்ஷியல் இயர், 3 ஃபினான்ஷியல் இயர் நம்ம அப்டேட்டட் ரிட்டர்ன் எனேபிள் பண்ண முடியாது. ஆனால் சப்சிக்வெண்ட் இயர் 21, 22 சர்வே நடந்ததுன்னா 22, 23, 23, 24 பின்வரும் காலங்களில் நம்ம எனேபிள் பண்ணலாம், ப்ரொவைடட் இதே மாதிரி சேம் சர்ச் நடக்காமல் இருந்தால். ஸோ சுருக்கமான கருத்து, சர்ச் அண்ட் சர்வே நடந்தால் அப்டேட்டட் ரிட்டர்ன் எலிஜிபிள் கிடையாது. இது ஒரு கேஸ் ஸ்டடி. அடுத்தது வந்து 148 நோட்டீஸ் இப்போ எல்லாத்துக்கும் வந்துருக்கு. ரீஅசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து 3 years, 6 years, ஃபாரின் அசட்ஸ் இருந்தால் 16 yearsல இருந்தது. இப்போ அந்த கால அளவு 1/4/2021 148ன்னு புது ப்ரொவிஷன், 148Aன்னு ஒரு புது ப்ரொவிஷன் வந்திருக்கு. இதில் பார்க்கும்போது 3 years அதோட இன்கம் எஸ்கேப் வந்து 50 லட்சத்துக்கு மேலே போனால்
10 இயர்ஸ் மட்டும் ரீஓப்பன் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ரீஅசஸ்மெண்ட் நோட்டீஸ் 148ல் வந்ததுன்னா அப்டேட்டட் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் இயருக்கு 148 நோட்டீஸ், உதாரணத்துக்கு இப்போ 21 22க்கு தான் நிறைய வந்து, சரி 20 21க்கு தான் நிறைய வந்துட்டு இருக்கு. 20 21க்கோ, ஏன்னா 21 22 இந்த நார்மல் டைமே முடியலையே ரீஅசஸ்மெண்ட்டுங்க. 20 21 அல்லது அதுக்கு முன்னாள் கால பீரியடில் நம்ம இப்போ இன்றைக்கி பேசும்போது 19 20 20 21 2 வருஷம் தான் அதுக்கு முன்னாள் காலத்தில் ஐடிஆர் அப்டேட்டட் ரிட்டனே எலிஜிபிள். ஸோ 19 20 ஃபினான்ஷியல் இருக்கும், 20 21 ஃபினான்ஷியல் இருக்கும். ஏதாவது 140, 21 22க்கு வர வாய்ப்பு இல்லை, இனிமேல் தான் எல்லாம் நடக்கணும். ஸோ 19 20 20 21 2 ஃபினான்ஷியல் இயருக்கு 148 நோட்டீஸ் வந்தால் அப்டேட்டட் ரிட்டர்ன் நாட் எலிஜிபிள். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2 வருஷத்துக்கு ஏன்னா எடுத்துனே அப்டேட்டட் ரிட்டர்ன் போட வேண்டாம். 148 நோட்டீஸ் நெட்டில் அந்த இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் செக் பண்ணி ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை பார்த்துக்கலாம். அடுத்த கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேக்ஸ் பேயபிள் இல்லை. அப்டேட்டட் ரிட்டர்ன் வெறும் 234F மட்டும் லேட் ஃபீ வராது. அதாவது என்னன்னு கேட்டால், நேற்று வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது 100 ரூபா இன்கம், அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது 100 ரூபா இன்கம். அதோட ஏற்கனவே நேற்று ஃபைல் பண்ண இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் டேக்ஸும் அதே தான், இன்னைக்கு ஃபைல் பண்ணுற டேக்ஸும் அதே தான், ரெண்டும் டேக்ஸ் அதே தான், மாறல. ஆனால் லேட் ஃபீன்னு ஒரு அம்சம் இருக்குது. ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட் 234A BC, அது தவிர லேட் ஃபீங்கிற வரும். இந்த கேஸ் ஸ்டடி பொறுத்தளவு டேக்ஸும் நேற்றும் 0 இன்றும் 0, இன்ட்ரெஸ்ட் நேற்றும் 0 இன்றும் 0, பட் லேட் ஃபீ மட்டும் பிலேட்டட் ரிட்டர்ன், அதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதனால 234F. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 5 லட்சத்துக்குள்ளே இருந்ததுன்னா 1000 ரூபாய் லேட் ஃபீயும், அதர் கேஸஸ்க்கு 5000 234F கூட டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆகும். ஒருவேளை இவர் ரிட்டனே ஃபைல் பண்ணலை, ரிட்டனே ஃபைல் பண்ணுற பிலேட்டடாக ஃபைல் பண்ணியிருக்காரு, இல்லை இப்போ லேட் ஃபீ மட்டும்தான் இருக்குது. அதாவது இந்த கேஸ் ஸ்டடியோட சாராம்சம், இன்கத்தில் மாறுதல் இல்லை, ஒரிஜினல் ரிட்டனுக்கும் அப்டேட்டட் ரிட்டனுக்கும் இன்கத்தில் மாறுதல் இல்லை, டேக்ஸில் மாறுதல் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்லேயும் மாறுதல் கிடையாது. பட் லேட் ஃபீ மட்டும் ஒரிஜினல் ரிட்டனில் அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதனால கட்டல, அல்லது பிலேட்டட் ரிட்டனாக கட்டல, இப்போ லேட் ஃபீ மட்டும் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டில் அப்டேட்டட் ரிட்டர்ன் எலிஜிபிள். ஸோ அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்து இன்கம் ஈக்குவல், டேக்ஸ் ஈக்குவல், இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல், லேட் ஃபீ மட்டும் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அப்டேட்டட் ரிட்டர்ன் எலிஜிபிள். இதுதான் கேஸ் ஸ்டடி 7. அடுத்த கேஸ் ஸ்டடி 8 பார்த்தீங்கன்னா 4,50,000, அதாவது அசசி வந்து 4,50,000 இருக்குது, அதாவது பிலோ டேக்ஸபிள் லிமிட் இருக்குது, ரிட்டனே ஃபைல் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஃபைல் பண்ணியிருக்காரு, ஃபைல் பண்ணல, 4,50,000 இருக்குது, அவர் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டாரு. இப்போ ஃபைல் பண்ண விரும்புகிறாருன்னா பண்ணலாமா? ஏன்னா 4,50,000னா ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிற பட்சத்தில் 87A டேக்ஸ் ரிபேட்டட் 12,500 வந்துடும். ஸோ 4,50,000 இன்கம் இருந்தாலும் இண்டிவிஜுவல் அசசின்னு போட்டிருக்கேன், இந்த இடத்துல இண்டிவிஜுவல்னு வச்சுக்கணும். இண்டிவிஜுவல்னு அர்த்தமாக அதை புரிஞ்சுட்டு படித்தோம்னா, ஏன்னா 234F இருக்குது, அசசி வந்து 4,50,000 இருக்குது. அவர் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிற பட்சத்தில் அந்த டேக்ஸே வந்து 87Aல 12,500 போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 12,500 ரிபேட் போய் பேலன்ஸ் வந்து 234F லேட் ஃபீ மட்டும் இருக்குன்னா கண்டிப்பாக அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்து நீங்கள் சும்மா சம்பிரதாயமாக பண்ண முடியாது, ஏதோ ஒரு சலான் அட்டாச் பண்ணணும். அது டேக்ஸ் ரூபமாக இருக்கலாம் அல்லது இன்ட்ரெஸ்ட் ரூபமாக இருக்கலாம். ஏன்னா டேக்ஸ் ரூபமாக இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் ரூபமாக வரும். ஏன்னா டேக்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்று சார்ந்து இருக்குது, டேக்ஸை சார்ந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்பெல்லாம் டேக்ஸ் வருமோ அப்போல்லாம் இந்த ஏபிசிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அதுவும் சேர்ந்து மாறும். லேட் ஃபீங்கிறது இண்டிபெண்ட், ஏன்னா அது லேட்டாக ஃபைல் பண்ணுறதுனால டேக்ஸுக்கோ இன்ட்ரெஸ்ட்டுக்கோ சம்மந்தம் இல்லை, டேக்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணால் வரும். இந்த லேட் ஃபீங்கிறது டேக்ஸையோ இன்ட்ரெஸ்ட்டையோ சாராமல் அந்த டியூ டேட் ஃபைல் பண்ணேன்னா லேட் ஃபீ பே பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து டேக்ஸோ இன்ட்ரெஸ்ட்டோ பே பண்ணுற மாதிரி இருந்தால் அப்டேட்டட் ரிட்டர்ன் எலிஜிபிள், எப்படியோ அதே மாதிரி லேட் ஃபீ இருந்தாலும் எலிஜிபிள். சார் ஐடிஆர் யூ கொடுக்கும்போது சும்மா கல்யாண பத்திரிக்கை மாதிரி சும்மா கொடுக்கக்கூடாது, கூட குங்குமம் மொய் வச்ச மாதிரி ஒரு சலனை கொடுத்தீங்கன்னா தான் அந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் எலிஜிபிள். இது வந்து கேஸ் ஸ்டடிஸ் 8. அடுத்த கேஸ் ஸ்டடிஸ் 9 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே டேக்ஸ் லைபிலிட்டி 2.5 lakh இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து 2.5 லட்சம் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்குது. இப்போ சில விடுதல்கள், சில இன்கம் காமிக்கிறோம், சில டிடக்ஷன் எடுக்கிறோம், ப்ளஸ் மைனஸ் எல்லாம் போடுறோம். அதனுடைய ஃபைனல் அவுட்புட் வந்து ரீஃபண்டாக மாறி போச்சு. முதல்ல வந்து நேற்று ஒரிஜினல் ரிட்டர்ன் பண்ணும்போது 2,50,000, இன்னைக்கு அப்டேட்டட் ரிட்டனுக்கு ஒர்க்கிங் போட்டு பார்க்கும்போது ஃபைனல் ரிசல்ட் வந்து ரீஃபண்டாக வருது. ஃபைல் பண்ண முடியுமாதான்னா ஃபைனல் ரிசல்ட் ரீஃபண்டாக இருக்கனால அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா
நேற்று டேக்ஸ் லைபிலிட்டி 2.5 லேக், இன்று அந்த தப்புக்களை எல்லாம் சரி பண்ணோம்னா ஃபைனல் அவுட்புட் வந்து ரீஃபண்டில் வந்து நிற்கிது. ஸோ எப்போ ரீஃபண்ட் ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கோ அப்டேட்டட் ரிட்டர்ன் ஆப்ஷன் போக முடியாது. அதுக்கு பதிலாக செக்ஷன் 119(2)பின்னு சொல்லிட்டு கமிஷனர்கிட்ட நம்ம எனேபிள் கமிஷனர்கிட்ட அப்ளிகேஷன் தான் போடணும். இது கேஸ் ஸ்டடிஸ் 9 சாரம். ஏற்கனவே டேக்ஸ் லைபிலிட்டி அப்டேட்டட் ரிட்டர்னில் ரீஃபண்ட், அப்டேட்டட் ரிட்டர்ன் ஆட் பண்ண முடியாது. இதுதான் இதனுடைய இறுதி கருத்து. அடுத்தது கேஸ் ஸ்டடி 10 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2.5 லேக் லைபிலிட்டி இருக்குது. ஏற்கனவே ஒரிஜினல் ரிட்டர்னில் ITR 1லேருந்து 7 மட்டும் 139(1) or 4 ஃபைல் பண்ணும்போது டேக்ஸ் லைபிலிட்டி 2.5 லேக் இருக்குது. இப்போ கரண்ட் டேக்ஸ் லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 லேக் இருக்குது. அதாவது நேற்று 2.5 லட்சமாக வந்தது. சில விடுபட்டதுலையும் சில டிடக்ஷனையும் நம்ம கழிச்சது போக ஃபைனல் ஒர்க்கிங் அப்டேட்டட் ரிட்டர்னுக்கு 1.5 லட்சம் வருது. ஸோ முதல்ல 2.5 லட்சம் லைபிலிட்டியாக இருந்து இப்போ ரீஃபண்ட் வரல, லைபிலிட்டி கம்மியாகுது. பண்ண முடியுமா சார்னா ஒரிஜினல் ரிட்டர்னுக்கும் அப்டேட்டட் ரிட்டர்னுக்கும் டேக்ஸ் லைபிலிட்டி குறைஞ்சா பண்ண முடியாது. இதுதான் கேஸ் ஸ்டடி 9 சொல்லுது. ஏற்கனவே 2.5 லட்சம் லைபிலிட்டி, இப்போ சில ஒர்க்கிங் எல்லாம் போட்டதுக்கப்புறம் 1.5 லட்சமாக குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் ரீஃபண்ட் ரிசல்ட் இல்லை. முதல் கேஸ் ஸ்டடிஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டேக்ஸ் லைபிலிட்டி வந்தது, அதில் சில தவறுகளை சரி பண்ணணும்னா ஃபைனல் அவுட்புட் ரீஃபண்ட் வந்தது, அதனால் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். இந்த கேஸ் லைபிலிட்டி வந்து ரீஃபண்டாக கன்வெர்ட் ஆகலை. லைபிலிட்டி 2.5 லட்சம் ஒரிஜினல் ரிட்டர்னில் இருந்தது, அப்டேட்டட் ரிட்டர்னில் 1.5 லட்சமாக குறைஞ்சிருக்கு. லைபிலிட்டி குறையிற மாதிரி இருந்தாலும் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஆப்ஷன் போக முடியாது. இது 10. 11வது கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் ரிவைஸ்டு அப்டேட்டட் ரிட்டர்ன் பண்ண முடியுமான்னா ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி தான். நோ அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ரிவைஸ் பண்ண முடியாது. அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்து ஒரு டைம் சொல்லிட்டோம்னா அது 100 டைம் சொன்ன மாதிரி. ரிவைஸ் ரிட்டர்ன்கிற கான்செப்டே கிடையாது அப்டேட்டட் ரிட்டர்ன். அதனால் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம மீதி எல்லா செக்கிங்கை டபுள் செக்கிங் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணணும். இது ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி ரிவைஸ் ரிட்டர்ன் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு கிடையாது. ரிவைஸ்டு 12வது கேஸ் ஸ்டடி ரொம்ப நிறைய கொடுத்துருக்கேன். இதனுடைய சாரம் கடைசியில் ஆன்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிட்டர்னில் வந்து டேக்ஸ் லைபிலிட்டி 273 இருக்குது. அது என்னங்கிற கொஸ்டினில் டீட்டெயில்டாக பார்த்துக்குங்க, பவர் பாயிண்ட் ஷேர் பண்ணுறேன். அதனுடைய சுருக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒரிஜினல் ரிட்டர்னில் டேக்ஸ் லைபிலிட்டி 2,73,000 இருக்குது. இப்போ அப்டேட்டட் ரிட்டர்ன் பண்ணும்போது டேக்ஸ் லைபிலிட்டி குறைவாகுது. இதில் 2 அம்சங்கள் விடுபட்டு போச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா 16 டிடக்ஷன், 80C டிடக்ஷன், 60A டிடக்ஷன் சொல்லுவோம். அதில் ஒரு 2 லட்சத்து விட்டு போச்சு. 80Cயை தவிர மீதி டிடக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஒரு இன்கம் வந்து 1,50,000 விட்டு போச்சு. அதாவது ஒரிஜினல் ரிட்டர்னில் இன்கம் வந்து 15 லட்சம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதோட முடிவு வந்து 2,73,000 டேக்ஸ் கட்டியிருக்கோம் நேற்று. இன்று வந்து பார்த்தா 2 விடுதல் அது விட்டுருக்கு. சாப்டர் 6Aல 2 லட்சம் டிடக்ஷன் கழிச்சிட்டோம். இன்கம் வந்து ஒரு 1,50,000 விட்டுட்டோம். ஸோ இந்த 2 எஃபெக்டிவ் சேர்த்து பார்க்கும்போது அப்டேட்டட் ரிட்டர்னில் ஃபைனல் டேக்ஸ் லைபிலிட்டி கூட்டி கழிச்சு பாருன்னு சொல்லுவாங்கல்ல, கூட்டி கழிச்சு பாரு, இந்த ஏதோ சினிமாவில் சொல்லுவாங்க கூட்டி கழிச்சு பாரு எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பழைய ரிட்டர்னில் இன்கம் காமிச்சாததை ப்ளஸ் பண்ணியும் டிடக்ஷன் காமிக்காததை இப்போ லெஸ் பண்ணியும் காமிச்சா ஃபைனல் டேக்ஸ் லைபிலிட்டி வந்து 2,42,400 வருது. சுருக்கமான கருத்து, ஒரிஜினல் ரிட்டர்னை விட டேக்ஸ் லைபிலிட்டி கம்மியாக இருக்குது எஃபெக்ட். இது ஃபைல் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டால் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. அப்டேட்டட் ரிட்டர்ன் பண்ணுறப்போ ஏற்கனவே சொன்னேன், கல்யாண பத்திரிக்கை மாதிரி வச்சுட்டு பண்ணக்கூடாது. கூட ஏதாவது குங்குமச்சிமிழ் மாதிரி ஒரு சலான் கொடுத்தீங்கன்னா தான் அது ஃபைல் பண்ண முடியும். ஸோ அதனால் அப்டேட்டட் ரிட்டர்ன் கான்செப்ட் வைக்கிறப்போ பத்திரிக்கை ப்ளஸ் குங்குமச்சிமிழ், பத்திரிக்கை ப்ளஸ் ஒரு மொய் வச்சு தான் நீங்கள் அந்த அப்டேட்டட் ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியும். ஸோ இதோட ஃபைனல் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 273 லைபிலிட்டி இருக்குது. இந்த எஃபெக்ட் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் 242,400 இருக்குது. இப்போ ஃபைனலாக பார்த்தா ஏற்கனவே கட்டியிருக்கிற டேக்ஸை கிளைம் பண்ணும்போது ரீஃபண்டாக வந்து நிற்கிது. அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்டேட்டட் ரிட்டர்ன் பண்ண முடியாது. கேஸ் ஸ்டடி பவர் பாயிண்ட் ஷேர் பண்ணுற நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, ஸ்டடி பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் விட்டுட்டார். அதாவது 13வது கேஸ் ஸ்டடீஸில் டீட்டெயிலாக படிச்சுக்கங்க. இதனுடைய சுருக்கமான கருத்து என்னென்னா ஒரிஜினல் ரிட்டர்னில் 1 லட்ச ரூபா டிடிஎஸ் கிளைம் பண்ணணும், அது விட்டு போச்சு. ஏதோ ஒரு 26 இயர்ஸில் அஃப்கோர்ஸ் ரெக்கன்சில் பண்ணியிருக்கணும், விட்டுட்டாரு. இப்போ அப்டேட்டட் ரிட்டர்னில் அந்த டிடிஎஸ் இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ணி ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா டிடிஎஸ் பழசு விட்டு போச்சுனாவே எல்லா டேக்ஸ் லைபிலிட்டியும் கட்டியிருக்கோம்.
இப்போ டிடிஎஸ் வந்து 1 லட்ச ரூபா விட்டு போன டிடிஎஸ் அப்டேட்டட் ரிட்டர்னில் பண்ணும்போது இயற்கையாகவே ரீஃபண்டில் தான் வந்து முடியும். ஸோ அதனால் ரீஃபண்டாக இருக்கிற பட்சத்தில் அப்டேட்டட் ரிட்டர்ன் கிளைம் பண்ண முடியாது. இதுதான் 13வது கேஸ் ஸ்டடி. 14வது கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டோட்டல் இன்கம் 4 லட்சம் காமிச்சிருக்காரு, இப்போ 4,75,000 காமிச்சிருக்காரு. அப்போ இது இண்டிவிஜுவலை பொறுத்தளவு அசசின் போட்டேன். ஆக்சுவலாக இது இண்டிவிஜுவலாக தான் இருக்கணும். ஸோ 2 சிச்சுவேஷன்லையுமே 4 lakh இருந்தாலும் அந்த 12,500 ரிபேட்டை கன்சிடர் பண்ணும்போது 4,75,000 இருந்தாலும் டேக்ஸ் லைபிலிட்டி 2 ரிட்டர்ன்லையும் நில்லு. அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுமானா எஸ், 234F லேட் ஃபீ இருக்கிறதுனால ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ஈவன் 2 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னாலும் இன்கம் சமமாக இல்லை. பட் 12,587A ரிபேட்டை கன்சிடர் பண்ணும்போது டேக்ஸ் லைபிலிட்டி கூட நியூட்ரல் தான். ஒரிஜினல் ரிட்டர்னுக்கும் அப்டேட்டட் ரிட்டர்னுக்கும் 2க்கும் உண்டான டிஃபரன்ஸ் நியூட்ரலாக இருந்தாலும் கூட 234F லேட் ஃபீங்கிற ஒரு அம்சம் இருக்குன்னா அப்டேட்டட் ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ண முடியும். கேஸ் ஸ்டடிஸ் 15 பார்த்தீங்கன்னா 15ஓட சாராம்சம் இது நிறைய கொடுத்துருக்கேன், நீங்கள் பொறுமையாக படிச்சுக்குங்க. இதில் என்னன்னு கேட்டால் ஒரிஜினல் ரிட்டர்னில் 7.5 லட்சம் 1.5 லட்சம் டிடக்ஷன் மேலே சொல்லியிருக்கிறது. 8.5 லட்சம் 1.5 லட்சம் டிடக்ஷனு. இப்போ வந்து பிஸ்னஸ் இன்கம் 6.5 லட்சம் 1 லட்சம், கேபிட்டல் கெயின் 5 லட்சம். கேபிட்டல் கெயின் 5 லட்சங்கிறது விட்டு போச்சு. அப்போ இப்போ அப்டேட்டட் ரிட்டர்னில் கேபிட்டல் கெயினை இன்க்ளூட் பண்ணும்போது கண்டிப்பாக இன்க்ரீஸ் இந்த டேக்ஸ் லைபிலிட்டி தான் வரும். ஏன்னா இதோட சாரமே பார்த்தீங்கன்னா பழசு 7.5 1.5 8.5 மைனஸ் 16A பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 6 லட்சம் வரும். ஸோ 6 லட்சம் இப்போ கீழே இருக்கிற இன்கம் பார்த்தீங்கன்னா 6.5 + 1 7.5 ப்ளஸ் கேபிட்டல் கெயின் ஒரு 5 lakh டிடக்ஷன் வந்து அதே தான் இருக்குது. ஃபைனலாக எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 5 லட்சத்தில் ஒரு 2 லட்சம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக வச்சுட்டா கூட டேக்ஸ் லைபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 54,600 கேபிட்டல் கெயின் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் 85,800 இருக்கிறதுனால அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். இதுதான் வந்து கேஸ் ஸ்டடி 15 கேஸ் ஸ்டடி சொல்லியிருக்கேன். அது தவிர ITR-Uவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்காக ஃபைல் பண்ணோம் டேக்ஸ் ஆடிட்டு. அதே மாதிரி ITR-Uவில் பார்த்தீங்கன்னா சிலது ரீசன் கேட்குறாங்க, ஏன் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது. அதில் பார்த்தா ரிட்டர்ன் ப்ரீவியஸ்லி நாட் ஃபைல்டா, இன்கம் நாட் ரிப்போர்ட்டட் கரெக்ட்லியா, ராங் ஹெட் ஆஃப் இன்கமா, ரிடக்ஷன் ஆஃப் கேரி ஃபார்வேர்ட் லாஸா, ரிடக்ஷன் ஆஃப் அன்அப்சார்ப், என்னென்ன காரணம் இதெல்லாம் போக அதர்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். ITR-U வந்து ஆயிருக்கு, அதில் எல்லா காரணங்களையும் கேட்குறாங்க. அடிஷ்னல் இன்கம் வந்து ஹெட் வைஸ் கேட்குறாங்க. இன்கம் ஃப்ரம் சேலரியில் அடிஷ்னல் இன்கம் காமிக்கணுமா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா, கேபிட்டல் கெயினா, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனா, அதர் இன்சனா, அடிஷ்னல் இன்கம் எந்த ஹெட்டில் காமிக்கிறோம், ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ண இன்கம் என்ன, டோட்டல் இன்கத்துக்கு வந்து என்ன டேக்ஸ் வருது, ஏற்கனவே என்ன அட்வான்ஸ் டேக்ஸ் டிடிஎஸ் கட்டியிருக்கோம், இதெல்லாம் கழிச்சுட்டு போக பேலன்ஸ் பேயபிள் வருதா, அந்த பேலன்ஸ் பேயபிள் வந்து என்ன சலான் நம்பர், பிஎஸ்ஆர் கோடு என்ன கட்டியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ITR-U வந்து இன்னும் போர்ட்டலில் எனேபிள் ஆகலை. நேற்று மட்டும் நாங்கள் செக் பண்ணால் எனேபிள் ஆகலை. ஸோ ITR-U வந்து PDF ஃபார்மேட் இருக்குது. ஸோ அப்டேட்டட் ரிட்டர்னில் வந்து நான் சொன்னதை வந்து தொகுத்து ஒரு 5 minutes நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தா 139(8)A எல்லா அப்டேட்டட் ரிட்டர்ன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எல்லாத்துக்குமே எலிஜிபிள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஏற்கனவே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபைல் பண்ணாலும் சரி, அப்டேட்டட் ரிட்டர்ன் எலிஜிபிள். இது 2வது கருத்து. 3வது கருத்து, பேக் இயருக்கு போனோம்னா 2019-20 ஃபினான்ஷியல் இயர் 2021 எலிஜிபிள். 1920 ஃபினான்ஷியல் இயரில் ஏதாவது விடுபட்டிருந்தாலும் 2021 விடுபட்டிருந்தாலும் எலிஜிபிள். இதில் வந்து ரீஃபண்ட் கேரி ஃபார்வேர்ட் லாஸ் நாட் எலிஜிபிள் அப்டேட்டட் ரிட்டர்ன். அதுக்கு சொல்யூஷன் வந்து 119(2)B கமிஷனருக்கு அப்ளை பண்ணணும். அடுத்த கருத்து பார்த்தீங்கன்னா லாஸ் ரிட்டர்னாக இருக்கிறது அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிற ரிட்டர்னோட இன்க்ரீஸ் இன் லாஸாக இருந்தாலும் சரி, டிக்ரீஸ் இன் லாஸாக இருந்தாலும் சரி, முடிவாக லாஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. அப்டேட்டட் ரிட்டர்ன் ரீஃபண்டாக வரக்கூடிய காலகட்டத்தில் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. சர்ச் அண்ட் சர்வே நடந்திருந்தா அந்த வருஷம் இல்லை அதுக்கு ப்ரொசீடிங் இயர்ஸ் எலிஜிபிள் கிடையாது. பட் அதுக்கு சப்சிக்வெண்ட் இயர் எலிஜிபிள். 148 நோட்டீஸ் வந்தால் அப்டேட்டட் ரிட்டர்ன் நாட் எலிஜிபிள். 234F லேட் ஃபீ மட்டும் கட்டி ஃபைல் பண்ணுற மாதிரி இருந்தால் எலிஜிபிள். பொதுவாக வந்து ஏற்கனவே ஒரிஜினல் ரிட்டர்னுக்கும் இப்போ ஃபைல் பண்ணுற அப்டேட்டட் ரிட்டர்னுக்கும் டேக்ஸ் லைபிலிட்டி குறைவாக இருந்தால், உதாரணத்துக்கு ஒரிஜினல் ரிட்டர்னில் 5 லட்ச ரூபா இன்கம் டேக்ஸ் இருந்து இப்போ அப்டேட்டட் ரிட்டர்னில் 4.5 லட்சம் தான் டேக்ஸ் லைபிலிட்டி வருதுன்னா அதனுடைய முடிவு வந்து 50,000 ரீஃபண்டாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்டேட்டட் ரிட்டர்ன் நாட் எலிஜிபிள். ஸோ ஒரு டைம் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் ஒரு டைம் சொன்னால் 100 டைம் சொன்ன மாதிரி தான் நோ அப்டேட்டட் ரிட்டர்ன் ரிவைஸ் பண்ண முடியாது.
ஏற்கனவே இது ஃபைல் பண்ணதை ஏற்கனவே பண்ண முடியாது. ஸோ 234F லேட் ஃபீ இருக்கும் பட்சத்தில் பண்ணலாம். ITRU வந்து இப்போ வந்து போர்ட்டலில் எனேபிள் ஆகலை பண்ணியிருக்காங்க. அது வந்து 1 or 2 ஃபார்ம்ஸ் தான் இருக்குது. அதில் ஹெட் ப்ரைஸ் வந்து அடிஷனல் இன்கம் கேட்குறாங்க. அடிஷனல் இன்கம் ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ண இன்கம், டோட்டல் இன்கம், டோட்டல் லைபிலிட்டி, ஏற்கனவே இருந்த TDS, அட்வான்ஸ் டேக்ஸ், செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ், பேலன்ஸ் டேக்ஸ் பேயபிள், அந்த பேயபிளுக்கு உண்டான சலான். ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ என்னதான் அப்டேட்டட் ரிட்டர்னில் இருந்தாலும் பேசின கருத்துக்கள் எல்லாம் 139A 12AC இதை மையமாக வச்சு தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இதனுடைய டெவலப்மெண்ட் வந்து ITRU எப்படி கொண்டு வர்றாங்க, அதில் என்ன ஃபீல்டு இருக்குது, அதனோட டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்ன இருக்குது, அதை தவிர இதை தவிர என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து இதுக்கு ஒரு சர்க்குலர் 194Q 206C பிரகாரம் எல்லா சூழ்நிலைகளும் இப்போ கேஸ் ஸ்டடீஸ் நான் வந்து இன்னைக்கு டேட்டில் போட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி கேஸ் ஸ்டடீஸில் எல்லா உள்ளடக்கிய எல்லா ப்ராப்ளத்தையும் சேர்த்து ஒரு சர்க்குலர் விரைவில் வரும் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.